இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம். ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது காங்கிரஸ் கட்சியின் ஒரு இளம் டைனமிக் தலைவர். இவர் எப்பவும் சர்ச்சையிலிருந்து விலகி இருப்பார். ஆனா பேச தொடங்கினா ரொம்ப தீவிரமா கருத்துக்களை வெளியிடுவார். ப்ளீஸ் வெல்கம் லோக்சபாவோட காங்கிரஸ் கட்சியின் சீஃப் விப், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜோதிராதித்ய சிந்தியா. ஆப்கி அதாலத்துல இன்றைய இந்த ஷோக்காக நம்மளுடைய நீதிபதி, டெலிகிராஃப் பத்திரிகையின் பொலிட்டிக்கல் எடிட்டர் ராதிகா ரமாசேஷன். இன்றைய வழக்க நாம தொடங்குறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டுகளின் விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி, இன்றைய ஜட்ஜ் ராதிகா ராமசேஷனுடைய அனுமதியை பெற்று இன்றைய வழக்க தொடங்கலாம். அனுமதிக்கிற வழக்க நீங்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ஜோதிராதித்ய சிந்தியா மீது. ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரால் தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை. டைம் மேகசின்ல பராக் ஒபாமா நரேந்திர மோடியை பத்தி எழுதியிருந்தார். சின்ன வயசுல குடும்பத்தை நடத்துறதுக்காக மோடி தந்தையோடு சேர்ந்து தேநீர் விற்றார். வறுமையிலிருந்து பிரதமர் பதவி வரை உயர்ந்த அவருடைய வாழ்க்கை பயணம் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் காட்டுகிறது. வறுமையை குறைப்பது, கல்வியை விரிவுபடுத்துவது, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவருக்கு மிகுந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. ஆனா காங்கிரஸால இந்த டீக்காரரை ஏத்துக்க முடியல. ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலுங்கிறது திருவிழா மாதிரி ரஜத் சார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கிற நம்ம இந்தியாவின் அடித்தளமும் இந்தியாவின் தனி சிறப்பும் நம்முடைய வாக்களிக்கும் உரிமையை அடிப்படையாக கொண்டது தான். இந்த தேர்தல் போர்ல யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க இந்தியாவின் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 1 வருஷம் ஆட்சி காலம் திருப்திகரமா இருந்ததுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இதை பத்தி நாம நிச்சயமா ஆய்வு செய்வோம். தோல்விதான், வெற்றி தான். வர்றது போறது, தேர்தலில் வெற்றி பெறது, ஆட்சியில் இல்லாம போறது, ஏற்றத்தாழ்வுகள், இது வெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் வர்றது தான். ஆனா அந்த உயர்வுல அகங்காரம் வராம இருக்கிறது, அதே மாதிரி அந்த தாழ்வுல நம்பிக்கையை இழக்காம இருக்கிறது, மறுபடியும் தன்னுடைய கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் எழணும்னு நினைக்கிறது, அப்படி ஆசைப்படுறதுதான். அதான் ஒரு நபருக்கும் கட்சிக்கும் ஒரு அமைப்புக்கும் மிக முக்கியமான டெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது எக்கனாமிஸ்ட் மேகசின், உலகின் பெரிய மேகசின். இது இந்தியாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் நிலையா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. நரேந்திர மோடியின் அரசு கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்து அதனால் பணவீக்கம் குறைந்திருக்கிறது, வட்டி விகிதங்கள் குறைஞ்சிருக்கு, ரூபாயின் மதிப்பில் நிலைத்தன்மை வந்தது, நிதி பற்றாக்குறையும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த சீர்திருத்தங்களால் 7.5% வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியா சீனாவை முந்திவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு 10க்கு 0ன்னு. எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை ரஜத் சார். பாத்தீங்கன்னா கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம் போட்டாங்க? நல்ல நாட்கள்னு கோஷம் போட்டாங்க. இங்க இருக்கிற இந்த ஜனங்களோட, நம்ம ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சொத்து மக்கள் இருக்காங்க. யாருக்கு அந்த நல்ல நாள் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த நல்ல நாள் வந்திருக்கா? விவசாயிகளுடைய நிலைமை பாருங்க. குறைஞ்சபட்சம் ஆதரவு விலையில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. போனஸ் கொடுக்கிற நடைமுறை இருந்தது. மத்திய அரசோட ஒரு கடிதத்தினால ஒவ்வொரு விவசாயிக்கும் 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கிடைக்கும். அந்த போனஸை நிறுத்திட்டாங்க. உரம் கிடைக்கல. ஆனா நிர்வாகத்திலிருந்து தடியடி மட்டும்தான் கிடைச்சது. மண்டிகளிலிருந்து ஸ்டாக்கு லிஃப்ட் செய்யப்படல. அதை விடுங்க, அதிகமான மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கான இழப்பீடு கிடைக்கவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணம் வரட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. எங்க காலத்திலயும் வறட்சி வந்தது, எங்க காலத்திலயும் கூட அதிகமான மழை பெய்யத்தான் செஞ்சது. ஆனா நாங்க விவசாயிகளுக்காக அரசோட கருவூலத்தை திறந்தோம். அதை விடுங்க, தரையில நிக்கிற நம்மளோட விவசாயிகளுடைய காலடி நிலம் கூட இப்போ அதையும் கூட பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிலம் கையெடுப்பு மசோதா மூலமா. அதாவது ஒரு பக்கம் நீங்க விவசாயியுடைய கழுத்தை நெருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அவங்க சொத்தான நிலத்தையும் பறிக்கிறீங்க.
நீங்க தினமும் சொல்றீங்க விவசாயிகளோட நிலத்தை பறிச்சு தொழிலதிபர்களுக்கு கொடுக்கறாங்கன்னு. இது ஆகஸ்ட் 30, 2008 வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ உங்க அரசு தான் அரசு அமைஞ்சு 4 வருஷம் ஆயிருந்தது. ஹரியானாவின் ஜஜ்ஜர்ல 25,000 ஏக்கர் நிலம், அதோட மதிப்பு 40,000 கோடி. அந்த நிலத்தை விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி தொழிலதிபர்கள் கிட்ட கொடுத்தீங்க. மகாராஷ்டிரா ராய்கட்ல 10,000 ஏக்கர் நிலத்தை இன்னொரு தொழிலதிபருக்கு கொடுத்தீங்க, 30,000 கோடி மதிப்புள்ள நிலம். ஒரிசாவில் 8,000 ஏக்கர் நிலம், 40,000 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை மித்தல் சாபுக்கு கொடுத்தீங்க. அப்போ நீங்க விவசாயிகளோட நிலத்தை வாங்கி தொழிலதிபர்களுக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு அவங்களுக்காக பேசுறீங்க. நீங்க இந்த கேள்வி கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கேள்வி கேட்டதுல எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல ஒரு நான் விஷயத்தை மரியாதையோட இதுல இருங்க, நான் முடிக்கல, முழுசா சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா மொத்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா 92,000 ஏக்கர், மும்பையுடைய பாதி அளவு. இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதால 5 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. 5 லட்சம் விவசாயிகளுடைய நிலத்தை வாங்கி தொழிலதிபர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அப்போ இது தொழிலதிபர்கள் அரசா இல்ல விவசாயிகள் அரசான்னு உங்களுக்கு தோணலையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜத் சார், நீங்க கேள்வி கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த கேள்வி அதுல கேட்டதுல பாத்தீங்கன்னா சரி, நம்ம 2 பேருக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீங்க இதுல ஒரு டேட்டா பாயிண்ட மறந்துட்டீங்க. குஜராத்ல தொழிலதிபர்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நிலம் எடுக்கப்பட்டது அத சொல்லவா? சொல்லுங்க. அதையும் சொல்றேன் இருங்க. இல்ல, இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க கேள்வி கேட்கும்போது? எனக்கு தெரியும். அது நீங்க கொஞ்ச நாள் விட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே விஷயத்தை தான் சொல்றீங்க. ராகுல் காந்தி தன்னோட ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் அதானியோட பேரை சொல்றாரு. நான் யாரோட பேரையும் சொல்லல, மாநிலத்தோட பேரை தான் சொன்னேன். அந்த மாநிலத்தோட தொழிலதிபர் அதானி. ராகுல் காந்தி தொடர்ந்து ஸ்பீச்சஸ்ல சொல்லிட்டே இருப்பாரு. குஜராத்ல காங்கிரஸ் முதல்வரா இருந்தவர் அமர் சிங் சௌத்ரி. அவர் அதானிக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் 25 பைசாவுக்கு நிலத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ நீங்க என் கேள்விக்கு பதிலே கொடுக்கலையே. இல்ல இல்ல, கேள்விக்கு நானும் பதில் நீங்க சொல்றேன். தான் சொல்லணும். ஆனா நான் நீங்களும் அதுல குஜராத்தோட இல்ல. ஃபிகர் இருக்கணும்ல. அத நீங்களே பாருங்க. இல்லையா? இல்ல இந்த இல்ல, கேள்வியை உங்க பார்த்து கேள்விக்கு நீங்க நான் பதில் நீங்க சொல்றேன். என்ன சொல்ல வரீங்கன்னா, இல்ல 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 நான் நீங்க ஓட கேள்வியை try மறுத்து பண்ணவே கிடையாது. பாருங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் எங்கேயும் ஓட சொல்லிட்டு தான் முடியாது. இருக்கேன். நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்த 92,000 ஏக்கர் நிலத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்றேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சின்ன ஃபேக்ட் மிஸ்ஸிங்கா இருந்தது. இல்ல இல்ல அத பத்தி தான் கேள்வியை மறுத்துட்டு நீங்க பாருங்க தப்பிக்க சார், முயற்சி நான் பண்ணீங்க. தப்பிக்க முயற்சி பண்ண நீங்க கிடையாது. எங்கேயும் போக முடியாது. நிலங்கிறது கையகப்படுத்தப்பட்டிருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. மாநில அரசுகளால் தான் நிலம் பிடுங்கப்பட்டிருக்கு. அது பிஜேபி மாநில அரசா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, சமாஜ்வாதி பார்ட்டியா இருந்தாலும் சரி, பிஎஸ்பியா இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த நிலைமைய சரி செய்யவும் கட்டுப்படுத்தவும் தான் நாங்க நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்தோம். நம்பர் 1. நம்பர் 2, சொல்லப்போனா இந்த உதாரணங்கள் எல்லாமும் இழப்பீடு தொகையா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 3, நம்மளோட விஷயம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, நிலம் விவசாயிக்கு சொந்தமானது. சிறு குறு விவசாயிகள் இருக்கிறதுனால அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்களோட சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை நீங்க கையகப்படுத்தலாமா? விவசாயியோட சம்மதத்தை பெறுதல் உங்களுக்கு என்ன சிரமம்? நம்பர் 1. நம்பர் 2, சமூக பாதிப்பு மதிப்பீடு இருக்கக்கூடாதா? ரஜத் சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டேன். பட்ஜெட்டை பத்தி பாராளுமன்றத்துல விவாதம் நடந்த போது பிஜேபி தரப்புல இருந்து ராஜ்நாத் சார், குக்கும் சிங் நாராயண் சார், சுஷ்மா சுவராஜ் மேடம் சொன்னாங்க, அதாவது ஒரு துரும்பு நிலம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோஷியல் அசஸ்மெண்ட் இம்பாக்ட் இல்லாம ஒரு துரும்பு நிலம் கூட எடுக்கக்கூடாது, எந்த ஒரு விவசாயியோட சம்மதமும் இல்லாம மேஜியை தட்டி பாராட்டினாங்க. பில்ல நிறைவேற்றினப்போ 1 வருஷத்துல அப்படி என்ன பெருசா நடந்து போச்சு நீங்க நிலைப்பாட்ட மாத்திர மாதிரி? சிந்தியா சார், சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெய்ப்பூர் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த விலை கொடுத்தும் பல பயிர்கள் விளையும் விவசாய நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் அதிக பயிர்கள் விளையும் நிலம். பல பயிர்கள் விளையும் ஆமா. நிலம். ஆனா ஹரியானாவுல உங்க அரசுதான் இருந்தது. 20,000 ஏக்கர் நிலத்துக்கு செக்ஷன் 4, செக்ஷன் 5 நோட்டீஸ் வந்தது. அந்த நிலம் விவசாயிகள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே குட்காவ், சோனிபத், பரிதாபாத் நிலங்கள்ல தங்கம் விளையிற அந்த நிலத்துக்கு
ரெசிடென்ஷியல் காலனி கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒரே இரவுல 2 நாளாச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு. அதாவது நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த அப்படி கேள்வியும் நடந்திருக்கலாம். எழுப்பலையே. இல்ல கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்களே கேக்குறீங்களே. இல்ல, அதாவது நான் என்ன விவசாயிகளுக்கு நீங்க சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஆதரவு பாருங்க கொடுக்கறீங்க, ரஜத் அப்புறம் ஏன் சார், கேள்வி எழுப்பல? அதாவது நிலம் கையகப்படுத்துற பில்லுல பல பயிர்கள் விளையிற நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு முழுமையான தடை அப்புறம் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அதை தான் இந்த பிஜேபி அரசு நீக்க பாக்குது. இவங்க கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸ் ஒரு முறை கிடையாது, ஒரு முறை 2 முறை இல்ல, 3 முறை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்டினன்ஸை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக இது ஜனநாயகத்தோட மதிப்புகளுக்கும் நடைமுறைகளுக்கும் எதிரானது இல்லையா? ஆனா ஆனா நீங்க நீங்க சொல்றது வந்து முடிவு பண்ணிட்டீங்க, மை வே ஆர் த ஹைவேன்னு. நான் ஆர்டினன்ஸை ஒரு முறை மட்டும் கொண்டு வர மாட்டேன். எங்க அரசு ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கொண்டு வரோம். ஒருவேளை தேவைப்பட்டா 4வது முறையும் கொண்டு வரோம். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ராபர்ட் வட்ரா 2009 இருந்து 2010க்குள்ள ராஜஸ்தான்ல 2000 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை சுத்தி சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. அந்த நிலத்தோட விலை பகல்ல 2, ராத்திரியில 8, அடுத்த நாள் 16 ஆச்சு. அது நான் என்ன சொல்றது, இந்த நாட்டில் எல்லாருக்கும் நிலம் வாங்க உரிமை இருக்கு. நீங்க இங்க ஸ்டுடியோ கட்டுறதுக்கு நொய்டால நிலம் வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த நிலத்துல ஸ்டுடியோ கட்டப்பட்டிருக்கு, அதுல நீங்க நீங்க ஸ்டுடியோ உட்கார்ந்திருக்கீங்க. கட்டுறதுக்காக இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கீங்க. வாங்குறது அதைத்தான் நான் தப்புன்னு சொல்ல நான் வரேன். சொல்லல. ஒருவேளை எனக்கு ஸ்டுடியோ கட்ட விருப்பம் இல்லைன்னா நான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன், முதலீடு செஞ்சிருக்கேன், 10 வருஷம் ஹோல்ட் நீங்க 10 பண்ணிருக்கேன். வருஷம் ஹோல்டு பண்ணல. நீங்க இல்ல, ஒருவேளை நான் என்ன 10 சொல்ல வருஷம் வரேன்னா- ஹோல்ட் பண்ணியிருந்தா இல்ல 2 வருஷம் ஹோல்ட் இல்ல, பண்ணியிருந்தா இல்ல ஒருவேளை நீங்க விதி ஏதாவது இல்ல, மீறி இல்ல, இருந்தா ராபர்ட் வட்ராவோட பேர் சொன்னதையும் இல்ல, பயப்படாதீங்க, நான் கேளுங்க. எதுக்கு பயப்பட போறேன்? நீங்க தாராளமா கேளுங்க. இத கேட்டீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஹரியானால 3.5 ஏக்கர் நிலம் அவர் வாங்கினாரு. அது அண்டர் டெவலப் பிளாட்டா இருந்தது. 18 நாளைக்குள்ளேயே அவருக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு அந்த விவசாய நிலத்தை கமர்ஷியலா மாத்துறதுக்கு. கமர்ஷியலா மாறினதுக்கு அப்புறம் அதை வேற ஒரு கம்பெனிக்கு வித்துட்டாரு. அதுக்காக அவர் சில ஆயிரங்கள் தான் செலவு பண்ணாரு. ஆனா அதுக்கு அவருக்கு கோடிக்கணக்கில் கிடைச்சது. இதுதான் மாயாஜாலம். இதை நீங்க எந்த ஆண்டர்பிரனரோடவும் ஒப்பிட முடியாது. இது நடந்ததுக்கு ஒரே காரணம் அவருடைய மதர்-இன்-லா சோனியா காந்தி அவர்கள். இந்த நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிசினஸ் பண்றதுக்கு முதலீடு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை யாராவது விதிமுறைகளை மீறி இருந்தா, இன்னைக்கு ஹரியானாவுல பிஜேபியோட அரசாங்கம் தான் இருக்கு, மத்தியிலயும் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு. விசாரணை நடத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. விசாரணை நடக்குது, தாராளமா நடத்துங்க. எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அவங்க எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி தான் செஞ்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி உட்கார்ந்துருக்கு, அவங்க விசாரிக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மத்தவங்கள நோக்கி கல்லெறியக்கூடாது. நான் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா, நாட்டோட நலனையும் மக்களோட நலனையும் நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துல முழு உரிமை இருக்கு. நீங்க ஜனவரி 1, 2014 சட்டத்தை கொண்டு வந்தீங்க. மே 12, 2015 வரைக்கும் 29 மாநிலங்கள்ல அந்த பில்லின் கீழ் ஒரு அங்குலம் நிலம் கூட அக்வயர் செய்யப்படல. இந்த நாட்டுல எந்த ப்ராஜெக்டுக்காக நிலம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். இந்த நாட்டுல எவ்வளவு வறட்சியான நிலங்கள் இருக்கு. என்னோட பகுதியில சம்பல் காட்டுக்கு வந்து பாருங்க. நான் கடந்த 10 வருஷமா என்னோட மாநில அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நமக்கு தொழில் மயமாக்கல் வேணும்னா சம்பல்ல இருக்கிற வறண்ட நிலத்தை ஏன் கையகப்படுத்தி பயன்படுத்தக்கூடாதுன்னு. 10 வருஷமா உங்க அரசு தான் இருந்தது, அப்ப ஏன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரல? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நான் தான் சொல்றேனே, எங்க மாநிலத்துல எங்க அரசு இல்ல, அது மாநில அரசோட பொறுப்பு. 10 வருஷமா திக்விஜய் சிங் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த பகுதியில எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு? நிலத்துக்கு குறையில்லாம இருந்ததுல்ல, நிலத்துக்கு குறையில்லல்ல. நிலைமை என்னன்னா ரஜத் சார், நாங்க அந்த பில்லுல என்ன எழுதியிருக்கோம்னா, முதல்ல டேரன் லேண்டை எடுக்கணும், அதாவது வறண்ட நிலத்தை எடுத்துக்கணும். அததான் கேக்குறேன், உங்க அரசு தானே இருந்தது, அப்ப ஏன் பேரன் லேண்ட் எடுக்கல? அந்த மாதிரி நிலத்தை நாங்க நிறைய எடுத்திருக்கோமே. அப்ப சம்பல்ல இல்ல, பண்ணிருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது சம்பல்ல எதுக்காக நீங்க அங்க பண்ணல? 15 வருஷமா எங்க அரசாங்கமே இல்லையே. இதுக்கு முன்னாடி இருந்தது. நிலைமை இருந்தது இல்லையே. நான் தான் சொல்றேனே, நிலம் குறைவா இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க. அதுல இருந்து ஹைவே போகுது,
உங்க சதாப்தி ட்ரெயின் அங்கிருந்து போகுது. அப்படி இருக்கும்போது என்ன குறை இருக்கு? ஏன் பல பயிர் விளையிற நிலத்தை நீங்க புடுங்க பாக்குறீங்க? ஏன் ஒரு விவசாயியோட சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை புடுங்க பாக்குறீங்க? நீங்க அதாவது சொல்றது விவசாயிகளுடைய விஷயத்துல மட்டும் நீங்க ஏன் அப்படி ஒரு குறிய வைக்கிறீங்க? அதாவது எப்படியாவது விவசாயிகளை நசுக்கணும்னு பாக்குறீங்க. இங்க ஏன் பாருங்க சிந்தியா சார், ஹரியானா அரசு பல பயிர்கள் விளையும் நிலத்தை, மறுபடியும் நீங்க அங்கேயே வந்துட்டீங்க. அவங்களோட பல பயிர்கள் விளையும் நிலத்தை எடுத்தப்போ அப்ப ஏன் நீங்க பேசல? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, பல மாநில அரசுகள் பல இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது பல பயிர் விளையிற நிலமா இருந்தாலும் சரி, இல்ல அப்படி இல்லாம இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒரே விதிமுறைக்குள்ள கொண்டு வர்றதுக்காகத்தான் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை கொண்டு வந்தோம். இல்ல, நான் கேட்டது என்னன்னா, அப்போ விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்படுதுன்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அந்த டைம்ல நாங்க தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இழப்பீடு வழங்குற ஒருவேளை அது பில்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டதனாலயா, இல்ல தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டதனால? ஆமா, நீங்க ஏன் ஒரே மாநிலத்தை குறி வைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சி இருந்த மாநிலங்களை பத்தி மட்டும்தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதாவது நிலம் கையகப்படுத்துற இந்த நடைமுறை பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. இது காங்கிரஸ் ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல பிஜேபி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல சமாஜ்வாதி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்பி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, அதாவது எந்த அரசா இருந்தாலும் நாங்க ஒரு நேஷனல் பாலிசியை கொண்டு வரணும்னு நினைச்சோம். அதனால்தான் நிலம் கையகப்படுத்துற மசோதாவை நாங்க கொண்டு வந்தோம். அதாவது இந்த பில்லுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேசிய அளவுலையும் இந்த முறையில மட்டும்தான் நீங்க நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கறத எங்க எண்ணம், அதாவது இந்திய அரசுடைய எண்ணம். ஆனா ஒரு வருஷம் முழுசா அமலுக்கு வர்றதுக்குள்ளேயே அதை நீங்க கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டீங்க. நீங்க இல்ல, அரசாங்கத்தை சொல்றேன். மசோதாவை கிழிச்சு குப்பை தொட்டியில போடுற வேலைய ராகுல் காந்தி தானே செய்வாரு. தன்னுடைய அரசின் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்களுடைய இல்ல, நான் உங்களை திருத்த விரும்புறேன். அவர் அப்படி கிழிச்சதே கிடையாது. இதை கிழிச்சு தூக்கி எறிய வேண்டியதானேன்னு அவர் சொன்னாரு. இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தையும் கிழிக்கல. அவரு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாரு. நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், இல்ல மத்தவங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அவர் உணர்வை அவர் வெளிப்படுத்தினாரு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி பிஜேபி எதிர்ப்புல எவ்வளவு ஆக்டிவா இருக்காரோ, அவரோட ஆட்சி காலத்திலே அவர் ஆக்டிவா இருந்திருந்தா காங்கிரஸ் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். அந்த நேரத்துல அவரு அந்த அளவுக்கு தான் ஆக்டிவா இருந்தாரு. அதாவது நிலம் கையகப்படுத்துற பில்லை எடுத்துக்கோங்க. ரஜத் சார், நாம எல்லாரும் இவ்வளவு நேரமா அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பில்லுக்கான அடித்தளமும் தொடக்கமும் பட்டா பர்சூல் சம்பவத்துக்கு அப்புறம் தான் உருவாச்சு. அதுல ராகுல் சார் தான் முன்னிலை வகிச்சாரு. அதை அடிப்படையை வச்சுதான் அதுக்கு அடித்தளம் பண்ணாரு. வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை எடுத்துக்கோங்க. 200 மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுச்சு. அதை 600 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினதும் அவர் தான். ஸோ அவருடைய ஆக்டிவ்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். கடந்த 1.5-2 மாசத்துல அவரு ஒரு புது உற்சாகத்தோட முன் வந்திருக்காரு. அதனால காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு. என்னோட கேள்வி உங்ககிட்டயும் இருக்கு, அப்புறம் ரஜத்ஜி உங்ககிட்டயும் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இவருக்கு உங்ககிட்ட எல்லாருக்கும் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல இவரு எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாரு, அதான் கேட்டேன். வேற ஒண்ணு இல்ல. சொல்ல வேண்டியது நீங்க தான். மக்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது இங்க ராகுல் சார இங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அவரு இங்க எப்ப வருவாரு? ஏன்னா இந்த மேடைக்கு பல செலிபிரிட்டி வந்திருக்காங்க. அதனால என்னோட கேள்வி என்னன்னா, அவரோட பிஸி ஷெட்யூல்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் எப்ப வருவாரு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ரஜத் சார். நீங்க சேனல்ல இருந்து அழைப்பு கொடுத்தா நாங்க அவருடைய அழைப்புக்கு வந்த மாதிரி எத்தனையோ முறை அழைப்பு விடுத்தோம். நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. நானும் உங்க சார்பா அவர்கிட்ட சொல்றேன். நீங்க எனக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. அவரை பார்க்க மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். சிலிண்டர் 103 ரூபாய் குறைஞ்சிருச்சு. சக்கரை 39 இருந்து 29 ஆயிடுச்சு. அரிசி 105 இருந்து 65 ஆயிடுச்சு. அரசு ஊழியர்கள் நேரத்துக்கு ஆபீஸ் போறாங்க. ஜன்தன் திட்டத்துல 15 கோடி பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. 12 ரூபாய்க்கு விபத்து காப்பீடு கிடைக்குது. 330 ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு கிடைக்குது. இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர்
மக்களை விட்டு தூரமாகிவிட்டார். இப்பெல்லாம் மொபைல் போன்ல நிறைய மெசேஜஸ் வருது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, சிலிண்டர் 103 ரூபாய் குறைஞ்சிருச்சு, சக்கரை 39 இருந்து 29 ஆயிருச்சு, அரிசி 105 இருந்து 65 ஆயிடுச்சு, பெட்ரோல் 83 இருந்து 68 குறைஞ்சிருக்கு, அரசு ஊழியர்கள் நேரத்துக்கு ஆபீஸ் போறாங்க, ஆங்கிலேயர் காலத்தின் சட்டங்கள் முடிவுக்கு வந்துட்டு இருக்கு, ஜன்தன் திட்டத்துல 15 கோடி பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, 12 ரூபாய்க்கு விபத்து காப்பீடு கிடைக்குது, 330 ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு கிடைக்குது. இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? நீங்க தக்காளி விலையை கேட்டு பாருங்க, வெங்காய விலையை கேட்டு பாருங்க, கிராமப்புறங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை பத்தி கேட்டு பாருங்க. சர்வதேச சந்தையில இன்னைக்கு 60% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா தேசிய அளவுல 3% 4% கூட குறையல. சோ நீங்க வேற விஷயத்த பத்தி பேசுங்க. நீங்க ஜன்தன் விஷயத்த பத்தி கேட்டீங்க. கடந்த ஆண்டுல 12.5 கோடி அக்கவுண்டுகள் திறக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த 12.5 கோடி அக்கவுண்ட்ல எத்தனை அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 75%. 8.5 கோடி அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ். ஏன்னா ஜன்தன் திட்டத்துல எல்லாரும் அக்கவுண்ட் திறந்தது பிஜேபி சொன்னதுனால மட்டும்தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்துல இருந்து 15 லட்சம் ரூபாயை உங்க அக்கவுண்ட்ல போடுறேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் ஏமாற்றம் தான் இருக்கு. நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் 15 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பிஜேபி தலைவர் என்ன சொல்றாரு? அது வெறும் தேர்தலுக்காக சொன்னதுங்கிறாரு. அதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை. அப்ப அந்த உண்மை நிலைய மக்கள்கிட்ட ஏன் கொண்டு போய் சேர்க்கல? நாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோம், கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது செய்தித்தாள்களும் டிவி சேனல்ஸும் சர்வே எடுத்திருக்காங்க. நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா 73% பேரு அரசின் பணி திருப்தியா இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க? பாஸ்கர் 61% பேரு அரசு பணிகள்ல திருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்தியா டுடேல 56% பேரு என்டிஏ அரசாங்க பணியில திருப்தியா இருக்குன்னு சொல்லுமா? அப்படி பார்த்தா நீங்க சொல்றது மக்கள் கிட்ட போய் சேரலன்னு தான் அர்த்தம். நீங்க சர்வே பத்தி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இதே சர்வேக்கள் தான் 2009ல யூபிஏ அரசு அமையறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே சர்வேக்கள் தான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் 2009 பத்தியே? நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒரு விஷயத்த பகுப்பாய்வு செய்யறேன், நீங்க ஒரு விஷயத்த பத்தி கேக்குறீங்க. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கல, எக்ஸ்போர்ட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையும் குறையல. அப்படி இருக்கும்போது எந்த வளர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த சர்வேக்கள் தான் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற பயணங்கள்ல உலகம் முழுக்க இந்தியாவோட மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா மார்க்கெட்டிங் நிறைய நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு போட்டோ ஆப் அரசாங்கம். நீங்க பாக்குறதெல்லாம் அதுதான். ஒரு பக்கம் சுத்தமான இந்தியான்னு சொல்றோம், அமைச்சருங்க கிட்ட தொடப்பத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல 50% வெட்டி போடப்படுது. அப்புறம் எப்படி சுத்தமான இந்தியா இருக்கும்? ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு உங்க அரசாங்கம் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்ணாங்க? 12,000 கோடி. இந்த அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? 6,000 கோடி. உங்க 12,000 கோடியில சுத்தமாயிடுச்சா? இல்ல, ஒருவேளை ஆகாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த சுத்தமான இந்தியா திட்டத்துல சுத்தம் செய்யறது மட்டும் இல்ல, அதுல டாய்லெட் கட்டப்படும், கிராமங்கள் எல்லா பக்கமும் நிதி வழங்கப்படும், அது எல்லாமே அதுல சேர்க்கப்படும். அதாவது நீங்க என்கிட்ட கேக்குறது என்ன சொல்றது, அதாவது எங்களுடைய எல்லா திட்டங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் ஏற்றபடி முழுமையா செயல்பட்டிருந்தா கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்திருப்போம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்ககிட்ட நிறைய குறைகள் இருந்தது, அதனாலதான் நாங்க இப்போ ஆட்சியிலேயே இல்ல. அதனாலதான் உங்களோட திட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு, ஆனா அது வேறொருத்தர் பாக்கெட்டுக்கு போயிருச்சு, செலவு பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா ப்ராஜெக்ட்லயும் செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நான் பகுப்பாய்வு செய்ய விரும்புறேன். அதாவது நீங்க கேக்குறது என்னன்னா, அதாவது அதோடைய பட்ஜெட்டை குறைச்சு அதனால நாட்டுக்கு வளர்ச்சி வருதுன்னா நான் அது ஒருபோது ஏத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க எங்க அதுல ஃபோக்கஸ் பண்றீங்க? நீங்களும் ராகுல் காந்தியும் தினமும் சொல்றீங்க பிரதமர் வெளிநாட்டு பயணங்கள்ல பிஸியா இருக்காரு, இப்பெல்லாம் அவரு இந்தியா டூர்லயே இல்ல NRI ஆயிட்டாருன்னு சொல்றீங்க.
அதுவும் உண்மைதானே. இல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப நாட்டோட நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கும்போது விவசாயத்துறையோட, அதாவது இந்த நிலைமைய நாம நேர்ல போய் பார்க்க அவ்வளவு வேண்டாமா? மோசமான நிலைமை இருந்தா ராகுல் காந்தி 56 நாளா எங்க காணாம போனாரு? அது சுய பரிசோதனை செய்யறதுக்காக போயிருந்தாரு. அதுல இந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ திரும்ப வந்து முழுமையா ஈடுபட்டிருக்காருல்ல. மன்மோகன் சிங் ஓகே. 2009 இருந்து 2010க்குள்ள 42 நாட்கள் வெளிநாடு போனாரு, 14 நாடுகளுக்கு. ஒரே வருஷத்துல 3 முறை அமெரிக்கா போனாரு. மோடி 57 நாள் போயிருந்தாரு. ஆனா கம்பேர் பண்ணி பார்த்தா வெறும் 15 நாள் தான் அதிகமாகுது. அப்போ மன்மோகன் சிங்க நீங்க ஏன் கேட்கல? நீங்க எதுக்கு வெளியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க? இங்க விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்னன்னா, அதாவது அந்த நேரத்துல எந்த நாட்டோடையும் உள்நாட்டு விவகாரத்துல நாம சமரசம் செஞ்சுக்கவே இல்லை. எங்க பிரதமர் நாட்டோட உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்துலயும் முழுமையா அவர் ஈடுபட்டு இருந்தாரு. நேர்ல போறதா இருந்தாலும், நிதி வழங்குறதா இருந்தாலும், இழப்பீடு வழங்குறதா இருந்தாலும். குறிப்பா என்னுடைய சொந்த மாநிலத்துல ஆலங்கட்டி மழையும் அதிக மழையும் பெஞ்சது. நாங்க டெலிகேஷன் எடுத்துட்டு போனோம். ஒரு முறை அவங்க 1000 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்தாங்க. இன்னொரு வாட்டி விவசாயிகளுக்காக 800 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது வேற விஷயம். மாநில அரசோட பணம் விவசாயிங்க கைக்கு போகல. அதை நீங்க பார்க்கணும். சோ அந்த நிதியை மத்திய அரசு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல எந்த செக்ஷனா இருந்தாலும், பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எங்க இருந்தாலும், அங்க எங்க பிரதமர் முழுமையா ஆய்வு செய்து இது எல்லாத்துக்கும் முடிவுகளை எடுத்தாரு. ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிரதமர் மன்மோகன் சிங் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிருக்காரான்னு சொல்லுங்க. பல முறை பயணம் செஞ்சிருக்காரு. நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரே முழுசா ஒரு உதாரணம். அவரு போகாத இடமே நான் இத இல்லையே. பத்தி ரிசர்ச் பண்ணேன். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பிரதமர் போன மாதிரி எந்த தகவலும் எனக்கு பிரதமர் கிடைக்கல. மன்மோகன் சிங் போயிருக்காங்க, சோனியா காந்தி போயிருக்காங்க, இப்பவும் போயிருக்காங்க. இல்ல, இப்ப போறாங்க. இப்பதான் இல்ல, காலம் அப்ப மாறி இல்ல. போச்சு. இப்பவும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்பவும் போயிருக்காங்க. மன்மோகன் சிங் இப்பவும் போயிருக்காங்க, அப்பவும் போயிருக்காங்க. காங்கிரஸ்க்கு கெட்ட காலம் வந்தது, அவங்க அரசராயிட்டாங்க, மக்களை அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. மக்களை அவங்க கண்டுக்கவே இல்ல. எந்த விவசாயி வீட்டுக்கு அவங்க போகவே இல்ல. அதனாலதான் கெட்ட காலமும் அவங்களுக்கு வந்துருச்சு. மக்களோட இருந்திருந்தா அவங்களுக்கு நல்ல காலம் இருந்திருக்கும். நான் இவரோட உணர்வுகளை முழுமையா மதிக்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியில நானே முன் வந்து சொன்னேன். நிச்சயமா எங்களுடைய குறைகள் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்காந்துருக்கோம். ஒருவேளை நாங்க இதை ஏத்துக்கல அப்படின்னா இழப்பு எங்களுக்கு மட்டும்தான். அதனால இந்த விஷயத்துல இருந்து நான் எப்பவும் ஓடி போறது இல்ல. இந்த விஷயத்துல எங்ககிட்ட எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல விரும்பல. எங்ககிட்ட குறையிலன்னா நாங்க எதிர்க்கட்சி வரிசையில உட்கார போறோம். அதனால அதை பத்தி நாங்க சுய பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். அருண்ஜேட்லி இங்க வந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சிந்தியா ஜி இது சூட் பூட் அரசாங்கம்னு சொல்றாருன்னு. அவர் சொல்றாரு, எங்க அரசு சூட் பூட் அரசு தான், அவங்களுடைய அரசு சூட்கேஸ் அரசாங்கம். சூட் போட்ட அரசா இல்ல சூட்கேஸ் போட்ட அரசா? எது நல்ல அரசா இருக்கு? என்னோட பார்வையில சூட் போட்ட அரசும் இல்ல, சூட்கேஸ் அரசும் இல்ல. ஆனா நீங்க வந்து கேள்வி கேட்டுட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல அனுமதி கொடுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, மக்களுக்கான அரசு, மக்கள் சேவைக்கான அரசு, வளர்ச்சிக்கான அரசு, வெளிப்படைத்தன்மை இருக்கிற அரசு வேணும். அதாவது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது. மக்கள் தான் நம்மள அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் சேவை செய்யறதுக்காக, அவங்கள வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறதுக்காக. இந்த எண்ணம் நம்மளுடைய மூளையில இல்லாம அந்த எண்ணம் நம்மளுடைய இதயத்துல இருந்தா அப்பதான் அந்த நாட்டுடைய உண்மையான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நடக்கும். இவங்க சொல்றாங்க ஒரு வருஷத்துல இதெல்லாம் கண்டிப்பா செய்யவே முடியாதுன்னு. நான் இவங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன். பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க இது செய்யல அது செய்யலன்னு ஏன் அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க? இவங்க அவங்களோட ஆட்சி காலத்தை மறந்துட்டாங்களா என்ன? அப்போ காமன்வெல்த் கேம்ஸ்ல என்ன நடந்ததுன்னு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நாட்டுக்கு எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடிகள் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லையா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். எந்த அரசா இருந்தாலும் எப்ப மதிப்பீடு செய்யணும்னா அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது. இந்த எல்லா விஷயங்கள்லயும் இவ்வளவு வாக்குறுதி கொடுக்காம இருந்தா, உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் மதிப்பு 63 இருந்தப்போ யூபிஏ அரசு ரூபாய வென்டிலேட்டர்ல கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 48 ரூபாய் வரைக்கும் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனா 3 மாசத்துல இவங்களுடைய காமர்ஸ் மினிஸ்டர்
நிர்மலா மேடம் சொல்லியிருக்காங்க, ரூபாய் மதிப்பு 64 தான் இருக்கணும், அப்பதான் எக்ஸ்போர்ட் போட்டித்தன்மையோட இருக்குன்னாங்க. இன்னைக்கு அது 64 தான் இருக்கு. அப்ப வெண்டிலேட்டர்ல இருந்ததா சொன்ன ரூபாய் இன்னைக்கே வெண்டிலேட்டர்ல இருந்து வெளியில வரவே இல்ல. இன்னைக்கு வெண்டிலேட்டர்ல ஏன் அப்படியே இருக்கு? ஒரு அரசாங்கம் சொல்றதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கும்போது அதை மதிப்பிடுறது எதிர்க்கட்சியான எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்க நிறைவேற்றுவோம். அவர் கேட்க வர்ற கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாலையும் அதிகமா வருது. நேரு அவர்கள் 16 வருஷம் 286 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. இந்திரா காந்தி அவர்கள் 15 வருஷம் 96 நாட்கள் பிரதமரா இருந்தாங்க. ராஜீவ் காந்தி 5 வருஷம் 32 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் 4 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. இதையெல்லாம் சேர்த்தா 47 வருஷம் 48 நாட்கள். 47 வருஷம் 48 நாட்கள்ல நல்ல நாட்கள் வரல, ஒரு வருஷத்துல வந்துருங்கிறீங்க. நான் உங்ககிட்ட எனக்கு இன்னைக்கும் 2 விஷயம்தான் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த 47 ஆண்டுகள்ல எந்த ஒரு வளர்ச்சியும் நடக்கலையா? முன்னேற்றமே நடக்கலையா? நிறைய ஊழல் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஜனங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஊழல் தான் அதிகமா நடந்திருக்கு, நல்லது எதுவும் நடக்கலங்கறாங்க. கண்டிப்பா நடந்திருக்கலாம். நான் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஒத்துக்க தான் செய்றேன். உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கோ அதே வெறுப்பு எனக்கு இருக்கு. நான் நீங்க சொல்றத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இருங்க, நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்பதான் பதில் தெரியும். வளர்ச்சி முன்னேற்றம்னு இங்க எதுவுமே நடக்கலையா? ஊழல் தான் நடந்திருக்கு. அப்படின்னா அத அடிப்படையா வச்சு நீங்க சொன்னது 47, அதாவது 47 வருஷம்னு சொன்னீங்க. அதாவது அந்த 47 வருஷம் இந்த மாதிரியே இனியும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது கேள்வியே கேட்காம? ஜனநாயகத்தோட உண்மையான அம்சம் என்னன்னா, கேள்விகள் கேட்கப்பட்டாகணும், மதிப்பீடு செஞ்சாகணும். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருந்தா அதை மதிப்பிடுறது எங்களுடைய பொறுப்பு. நம்ம இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஜோதிராதித்ய சிந்தியா மீது மக்களின் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ராகுல் காந்தி சொன்னாரு, நான் கோட் பண்றேன், கட்சி அமைப்பில் அடியோடு மாற்றம் கொண்டு வர நான் முயற்சி செய்வேன், மாற்றம் நடக்கிறதை நான் உறுதி செய்வேன், அதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு செய்வேன். அந்த மாற்றம் நடந்துருச்சா? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. கட்சியின் தோல்வியால் இவர்கள் பாடம் கற்கவில்லை. சிந்தியா சார், டிசம்பர் 2013க்கு அப்புறம் டெல்லியில காங்கிரஸ் கட்சி தோத்தப்போ நடந்த விஷயம். ராகுல் காந்தி சொன்னாரு, நான் கோட் பண்றேன், கட்சி அமைப்பில் அடியோடு மாற்றம் கொண்டு வர நான் முயற்சி செய்வேன், மாற்றம் நடக்கிறதை நான் உறுதி செய்வேன், அதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு செய்வேன். அந்த மாற்றம் நடந்துருச்சா? 14 மாசம் ஆயிடுச்சு. நிச்சயமா நான் இதையும் சொல்லியிருக்கேன். கட்சிக்குள்ள சுய பரிசோதனை செய்யற முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னோட கருத்துலயும் சீக்கிரமா ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, பல மாநிலங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது பல மாநிலங்கள்ல புதியவர்களுக்கு கட்சியில பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கட்சி சார்பா, அது திரிபுராவா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, பல மாநிலங்கள்ல. நிச்சயமா இப்போ மத்திய அளவிலும் என்னுடைய கருத்துல விரைவில் அங்க நடக்க போகுது. அதுதான் உண்மை. இந்த மாற்றம் நடக்க நடக்க ஹரியானால தோத்துட்டீங்க, மகாராஷ்டிரால தோத்துட்டீங்க, ஜார்க்கண்ட்ல தோத்துட்டீங்க. அதாவது ரஜத் சார், நீங்க இந்த மாற்றத்தை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சா நல்லா. இல்ல இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும், அல்லது எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும், மாற்றம் வரும்போது இறக்கங்கிறது கண்டிப்பா ஆரம்பிக்கும். உங்க கையில ஒரு மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாத்துற மாதிரி மாத்திர முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது, ஒரு நேரம் தேவைப்படுது, அந்த மாற்றத்தோட பலன் கிடைக்கிறதுக்கு. என்னோட கருத்துல, அதாவது இப்போதைக்கு எங்க கவனம் தேர்தல் வரப்போற மாநிலங்கள் மேல இருக்கணும். அதுல நாங்க உறுதியா இருக்கோம். அங்க ஒரு வலுவான, ரொம்ப பொறுப்பான ஒரு கட்சி அமைப்பை உருவாக்குறதா எங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதாவது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்கா? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் போற பாதையில லோக்சபா தேர்தல்ல 16 தொகுதிகளை தேர்ந்தெடுத்தாரு. அங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல பிரைமரிஸ் நடத்தினாரு. ஆனா அந்த 16 தொகுதிகள்லயும் வேட்பாளர்கள் தோத்துட்டாங்க. அதாவது என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எதை பத்தியாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல டிவிடெண்டும் கிடைச்சிருக்கு.
பல இடங்கள்ல நாங்க இதே முறையில அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தோம், அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதனால ஜனநாயகத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். பல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும், பல விஷயங்கள்ல உங்களுக்கு அப்படி எதுவும் கிடைக்காம போகலாம். ஆனா மாற்றத்துக்கான நடைமுறை ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அவரு விடுமுறையில போயிருந்தப்போ திரும்பி வரும்போது ப்ளூ பிரிண்டோட வருவார்னு நீங்க சொன்னீங்க. அப்போ ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசுல ப்ளூ பிரிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்த 1-2 மாசத்துல அந்த மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. எங்க மாற்றம் வருது? அவரு நேபாள் எம்பசில இரங்கல் செய்தி எழுத போனாரு. அதுவும் போனை பார்த்து தான் எழுதினாரு. அதை உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இப்போ நான் உங்களுடைய இந்த ஷோவில் நான் என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற மொபைல் போனை எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பதில பார்த்து படிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை எனக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கலாம், அதை நான் இங்க இப்படி வச்சுக்கிட்டு அதை பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லலாமா? சரி, அப்படின்னா அந்த வீடியோ. ஆமா, அதாவது பிரச்சனை இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் பல அர்த்தங்களை நீங்க தேட முயற்சி பண்றீங்க. ஒரு பழமொழி இருக்கு, हाथ कंगन को आरसी क्या, पढ़े लिखे को फारसी क्या. அதே மாதிரி ராகுல் அவர்கள் எம்பசில இருந்தப்போ அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், மக்களும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அவர் மெசேஜ் எப்படி எழுதுறாருன்னு அதை போட்டு காட்டுறேன். அந்த எவிடன்ஸை காட்ட விரும்புறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அதனாலதான் காங்கிரசின் பல தலைவர்கள், அம்ரேந்தர் சிங் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, சோனியா அவர்கள் தொடர்ந்து தலைவரா இருக்கணும்னு. கிஷோர் சந்த் தேவ் அவர் கூட சொன்னாரு, ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல பாதிய நிறைவேற்றி இருந்தா கூட கட்சியோட நிலைமை இப்படி இருந்திருக்காதுன்னு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும், உதாரணத்துக்கு ரஜத் சார் நீங்க இந்தியா டிவியோட தலைவரா இருக்கணுமா, இல்ல நம்ம மிஸ்ரா சார் இந்தியா டிவியோட தலைவரா இருக்கணுமா? இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல அதாவது யாரு தலைவரா இருக்கணுங்கிறத அந்த நிறுவனத்தோட நலனை விரும்பினா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கண்டிப்பா நாம நிறைவேற்றி ஆகணும். யாரு எப்போ எப்படி தலைவரா வருவாங்க, எப்போ ஆவாங்க அப்படிங்கிற இந்த முடிவையெல்லாம் நாம ஏஐசிசி கிட்ட விட்டுறணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்னுடைய பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய தொகுதி, அப்புறம் நாடாளுமன்றத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதுல நான் என்னுடைய கவனத்தை செலுத்தணும், அதுலயே என்னுடைய முழு ஆற்றலை செலுத்தணும். இந்த விஷயங்கள நான் ஈடுபடக்கூடாது. இந்த கேள்விகளை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புது. லோக்சபால காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் கமல்நாத் இருக்காரு. கமல்நாத் அவர்கள் சொல்றாரு, ஏதாவது பிரச்சனையோட நான் சோனியா காந்தி அவர்களை பார்க்க போனா என்ன ராகுல் காந்தி கிட்ட அனுப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ராகுல் காந்தி கிட்ட போனா இந்த முடிவை சோனியா காந்தி அவர்கள் தான் எடுப்பாருன்னு சொல்றாராம். அப்போ இந்த டயலமா கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? இது டயலமோ இல்லைன்னு நான் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு அது எப்ப எடுக்கப்பட்டாலும் அதை ஏஐசிசி கிட்ட விட்டுறணும், காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட விட்டுறணும். என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு பொறுப்புள்ள வீரனா செஞ்சு முடிக்கணும். அதை நான் ஒரு முழு ஆற்றலோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஜோதிர் ஆதித்யா சிந்தியா மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நான் தான் உங்களோட கடவுள்னு நீங்க சொல்றீங்களாமே. இல்ல, நான் எப்பவும் அப்படி சொன்னதில்ல. சொல்லலையா? நிச்சயமா அப்படி சொன்னதில்ல. அதுக்கான எவிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டவா? இப்போ ஒரு வீடியோ வந்தது, கண்டிப்பா அதை மக்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் இன்னும் ராஜா மகாராஜா காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இது உண்மையா? நீங்க குவாலியருக்கோ குணாவுக்கோ போனா மக்கள் உங்களை மகாராஜான்னு அழைக்கணும்னு விரும்புறீங்களாமே? கண்டிப்பா இல்ல. நான் 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் ஒரு குடிமகன். அது எனக்கு பெருமை. ஆ, என்னுடைய உழைப்பு, அப்புறம் என்னுடைய நேர்மையால மட்டும்தான் எனக்கு பேரு கிடைச்சா அதுதான் என்னுடைய பெருமை. ஆ, என்னுடைய கல்வி எனக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் நடந்தது. வேலையும் அதே சூழல்ல தான் செஞ்சேன். இன்னைக்கு மக்கள் சேவையிலையும் அதே மனநிலைமையில் தான் இருக்கேன். என்னுடைய சிந்தனை எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. என்னுடைய இலக்கு அரசியல் கிடையாது. என்னுடைய இலக்கு மக்கள் சேவை. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சா அது நம்மளுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஆனா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நான் தான் உங்க கடவுள்னு அவங்க சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் என்னைக்குமே அப்படி சொல்லல. சொல்லலையா? கண்டிப்பா நான் அப்படி சொல்லவே இல்ல. அதுக்கான எவிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டவா? இல்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரே ஒரு கண்டிப்பா வீடியோ வந்துச்சு. இருக்கு. அதை நானே சொல்றேன். மக்களுக்கு அதை அதை காட்டலாம். நானே சொல்றேன். கண்டிப்பா நீங்க காட்டுங்க. जिस तरीके से आपके साथ मैंने सतत संवाद रखा है, सतत संपर्क रखा है, ये चुनाव मेरा चुनाव नहीं होना चाहिए। ये चुनाव तो जिस तरीके से भगवान के रूप में मैं आपको हर महीने आपके बीच में आकर आपके समस्याओं का समाधान निकालता हूं, विकास प्रगति लाता हूं, उसी तरह मतदान के दिन एक दिन प्रजातंत्र के मंदिर में जाकर, मतदान के केंद्र में जाकर இந்த வீடியோ ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கு. அந்த டிவி நேர்காணல்லையே நான் சொன்னேன். 10 முறை நான் அப்பவே சொன்னேன், எனக்கு என்னுடைய மக்கள் மட்டும்தான் கடவுள். அவங்கள சந்திக்கிறதுக்காக எப்பவும் ஒவ்வொரு மாசமும் நான் அவங்க முன்னாடி நிப்பேன். ஏன்னா என்னோட தொகுதியில மக்கள் கிட்ட எனக்கு அப்படி ஒரு உறவு தான் இருக்கு. தெரியாம அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். நீங்க பாக்குறதும் அப்படி ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் அந்த வார்த்தைக்கு முன்னாடி கண்டிப்பா நிக்க மாட்டேன். எங்க தவறு இருந்தாலும் அதை நான் 100% ஒத்துப்பேன். ரொம்ப நல்ல விஷயம். சீக்கிரமா 2-3 கேள்வி. இங்கிருந்து செகண்ட் ரோ நீங்க கேளுங்க. இப்ப ரீசெண்டா நாங்க பாக்குறோம் ராகுல் காந்தி ரொம்பவே ஆக்டிவ் ஆயிட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, ராகுல் காந்தி இப்போ ஆக்டிவா இருக்காரு. இப்ப அவர் என்ன வேணா சொல்லலாம். ஒண்ணு நீங்க இப்படிதான் பேசணும்னு யாராவது சொல்றாங்களா, இல்ல அவர் முழுமையான ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரதில்ல. ஏன்னா சமீபத்துல ஃபுட் பார்க் விஷயத்த பத்தி பார்த்தோம். அவரோட தொகுதியை சேர்ந்ததுதான். அது காங்கிரஸோட ஆட்சியில நடக்காதுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தும் அந்த ஃபுட் பார்க் விஷயம் அவருக்கு எப்படி நினைவுக்கு வந்தது? அவர் ஏன் அப்படி பேசுறாரு? அவரு ஹோம்ஒர்க் முழுசா செய்யறது இல்லையா? நீங்க இந்த கேள்வியை கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். அந்த ஃபுட் பார்க் காங்கிரஸோட ஆட்சி காலத்துல கேன்சல் ஆகல. அந்த ஃபுட் பார்க் ஜூன் 30, 2014 கேன்சல் செய்யப்பட்டுச்சு. அதாவது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம். அந்த கேபினட் நோட்டு கூட எங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் அதை காட்டுறேன். சார், நான் நிறைய சேனல்ஸ்ல பாத்திருக்கேன். அந்த ஃபுட் பார்க் வராதுங்கிறது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே வராதுங்கிறது தெளிவா முடிவு செய்யப்பட்டது. அது கேன்சல் செய்யப்பட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ராகுல் காந்திக்கு ஞாபகம் வருது, அங்க ஃபுட் பார்க் கட்டப்படல, பிஜேபி கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆர்டரை என்னால உங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடியும். அதாவது ஜூன் 30, 2014 அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி கூட்டத்துல அந்த ஃபுட் பார்க்க கேன்சல் பண்ணாங்க. ஜூன் 30, 2014 அன்னைக்கு பிஜேபி தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா சார், அது முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றதில்லன்னு மக்கள் மனசுல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுது. இல்ல, அவரு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு தான் வராரு ஒவ்வொரு விஷயத்திலயும். ஏன்னா நீங்களே பாத்திருப்பீங்க, பாராளுமன்றத்திலயும் வெளியிலயும் ஒரு விஷயத்தை அவர் எடுத்து பேசினா அது அவர் ஆக்கப்பூர்வமா தான் பேசுவாரு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ராதிகா ராமசேஷனுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்கு நடத்தினோம் காங்கிரஸ் தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது. ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ராதிகா ராமசேஷனுடைய தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். மெரின் லிஞ்ச் மற்றும் மார்கன் ஸ்டான்லி போன்ற உலகத்திலிருந்து நேரா சம்பல் பள்ளத்தாக்கின் கடினமான அரசியல் சூழலுக்குள்ள வந்து 14 ஆண்டு அரசியல்ல இருந்த பிறகு நாம ஒரு விஷயத்த உறுதியா சொல்லலாம். நீங்க செல்வாக்கும் உறுதியும் கொண்ட தலைவரா உருவெடுத்திருக்கீங்கன்னு. இன்று ஆப்கி அதாலத்ல இருந்து மிக கடினமான கேள்விகளை கூட மிக சிறப்பா கையாண்டாரு. அதே மாதிரி மிக சாதுரியமா அதை கையாண்டாரு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் தவறிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது ராபர்ட் வார்டா அப்புறம் ராகுல் காந்தி தொடர்பான கேள்விகள்ல அங்க கொஞ்சம் தவறிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா அது உங்களோட தவறு இல்ல. ஏன்னா நீங்க காங்கிரஸ் கட்சியின் ஒரு பொறுப்புள்ள வீரர். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது நீங்க
மிகவும் திறமையான இளம் தலைவர். காங்கிரஸ் கட்சி உங்களை சரியான முறையில பயன்படுத்தணும். நாடாளுமன்றத்துல மட்டும் இல்ல, கட்சி அமைப்பிலையும் இறுதியில நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படைத்தன்மையோட, அதே மாதிரி அர்ப்பணிப்போட ஆட்சி நடத்தணும். அதே மாதிரி காங்கிரஸ் மீண்டும் எதிர்காலத்துல மத்தியில ஆட்சிக்கு வந்தா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை நாங்க ரொம்ப கவனமா பாப்போம். இந்த நம்பிக்கையோட, இந்த எதிர்பார்ப்போட ஜோதிராதித்ய சிந்தியா இதே மாதிரி ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியுடைய பங்கை தொடர்ந்து நிறைவேற்றுவாரு. அரச வலுவா விமர்சித்துக் கொண்டே இருப்பார். எங்க தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டு இருப்பாரு. இன்றைய வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.